பெரிய பெரிய சேனல் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பெரிய சேனலாக இருக்கிற பல சேனல்ஸ் வந்து நேரடியாகவே வந்து மெகா சீரியல்ஸுக்கு கதாநாயகனாகவே கூப்பிட்டாங்க. கண்டிப்பாக மறுபடியும் கண்ணாடியில் போய் நிற்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 16 வடிவேல் மாதிரி நம்ம முஞ்சியாது அப்படிங்கிற என்னை தேடி நிறைய பேர் பார்த்து பக்கத்தில் வந்து பார்த்துட்டு சினேகனை காணான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்துட்டாங்க. உங்கள்ட்ட நம்ம ஷூட்டிங்கில் கரூரில் ஆமாம் எங்கே தேடி கரூரில் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு எங்கே கவிஞர் வந்தாரம்டா நடி நான் தாண்டா பாடுறா உத்து பாடுறா அப்படின்னு லேஸ் வச்சு சூதம் கட்டுவேன், லேசி மனுஷி போட மாட்டேன், இன் பண்ணுவேன், அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருப்பேன். அந்த யோகி படத்தில் தான் ஜீன்ஸ் பேண்ட் போட வச்சார், கையை மடக்க வச்சார், தாடியை வளர்க்க வச்சார், அசிங்கமாக ஒருத்தன் இப்படிலாம் காமெடி. வணக்கண்ணே. வணக்கம். இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ நான் எடுக்கிற நானும் தஞ்சாவூர் தானே, பேர் வெங்கீஸ்வரன். இப்போ இந்த ப்ராஜெக்டில் ப்ரொடக்ஷன் ஈபியாக இருந்துகிட்ருக்கேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இதில் ஒரு கரு இருந்திருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? முதல் காரணம் வந்து இயக்குனர் பிரியன் சார். ஆனால் அந்த என்னை அணுகிற முறை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டாவது ஏதோ ஒரு புதுமை பண்ண போகிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. ஒருத்தர் பார்க்கும்போதே இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு சந்திப்பிலேயே முதல் சந்திப்பிலேயே எனக்கு கிடச்சிச்சு. ரெண்டாவது அவர் எடுத்துக்கிட்ட இந்த வே ஆஃப் த ஸ்டைல் வந்து புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மெகா ஒரு சீரியலுக்கான ஒரு ட்ரெய்லரை படமாக்க முடியும். ட்ரெயின் வரைக்கும் வந்து எப்போதுமே ஒரு படத்துக்கு தான் ட்ரெய்லர் காமிப்பாங்க, ஆனால் ஒரு சீரியலுக்கு படம் காமிக்கிறது தான் ஃபஸ்ட் டைம். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பரவாயில்லையே இவர் ட்ரெய்லருக்கு பதிலாக படத்தையே காமிக்கிறாரு அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மற்ற சேனலில் வந்து பெரிய பெரிய சேனல் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பெரிய சேனலாக இருக்கிற பல சேனல்ஸ் வந்து நேரடியாகவே வந்து மெகா சீரியல்ஸுக்கு கதாநாயகனாகவே கூப்பிட்டாங்க. கண்டிப்பாக. நான் டிவிக்குள்ளே போக எனக்கு இப்போக்கி பிரியம் இல்லை, அதனால் டிவி தவறுன்னு நான் சொல்லலை. இப்போக்கி எனக்கு பிரியம் இல்லை. ஏன்னா நான் படங்கள் நிறைய எழுதிட்டுருக்கேன், 3 படம் வெளியில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், மற்ற எனக்கு இலக்கிய விழாக்கள் இப்படி நிறைய இருக்குது. இருக்கும்போது போய் நம்ம வந்து ஒரு 15 நாள் அங்கே ஒப்படைக்க முடியாது என்னால். ஒரே கருத்து. ஆனால் இவங்க சொன்னது என்னென்னா ரொம்ப ஷார்ட் டைம், ஆனால் ஒரு பிக் ப்ராஜெக்ட், நல்ல ஐடியா, வெரி குட் ஐடியா. ரெண்டாவது அந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு சில தோணிச்சிக்கும் போது சரி கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு முதல் காரணம் பிரியன் சார், இரண்டாவது காரணம் ஐடியாலஜி, அவருடைய ஐடியா. நிச்சயம் ஒரு மெகா சீரியலோட ஒரு ஓப்பனிங் சீன் மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா புதுசாக இருக்கல. இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு படத்தை இப்போ வெப் சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நீண்ட படத்தை 4, 5, 6, 8ன்னு சொல்லிட்டு காமிக்கிற ஒரு காலகட்டம். ஆனால் அதை மீறி இன்றைக்கி டிவியில் வந்து ஒரு முழுநீள ஒரு திரைப்படத்தை காமிச்ச பிறகு அதுலேருந்து எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு கதாபாத்திரத்தையோ அல்லது ஒரே ஒரு அந்த எஞ்சி நிற்கிற ஒரு உணர்வையோ எடுத்துக்கிட்டு ஒரு மெகா சீரியலுக்கு வந்து அவங்க வந்து பயணப்படுறது என்பது புதுசாக இருந்துச்சு எனக்கு. அப்போ பரவாயில்லையே, நம்ம மிஞ்சி போனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கும். ஆனால் அது எத்தனை வாரம், அது 1000 வாரம் கூட போகலாம், சொல்ல முடியாது. ஆடியன்ஸும் சேனலும் முடிவு எடுக்கிற இடம் அது. அப்படி போகும்போது கூட அத்தனை வாரத்துலேயும் முதற்கட்டமாக நாம் இருப்போமே அப்படிங்கிற ஒரு சின்ன பேராசையும் கூட எனக்கு உண்டு. அதனால தான் நான் இது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் ஷூட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. இதில் உங்களோட கேரக்டரை நீங்கள் எந்த மாதிரி உணர்றீங்க? நான் எதிர்பார்க்கல. நான் வந்து ஆன்லைன் தான் நான் கதை கேட்டேன். ஆனால் உள்ளே போகும்போது தான் நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து 2-3 படம் கதாநாயகனாக பண்ணியிருக்கேன், 2 படம் வில்லனாக பண்ணியிருக்கேன், இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் 3 படம். ஆனாலும் பிரியன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய அந்த ஸ்பீடு, அவருடைய ஸ்பீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டன்னு இயங்கிக்கிட்டே இருக்கிற அந்த தன்மை வந்து பிடிச்சிருக்கு. ரெண்டாவது வந்து என்ன வேணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர். கண்ணுக்குள்ளேயே எடிட்டிங் மிஷினை மாட்டிக்கிட்டு அலைகிறார் அவர். இதுதான் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு புத்திசாலித்தனம். நிறைய பேர் இருந்தாலும் எனக்கு இந்த கேரக்டர் இங்கே கிராஸ் ஆகுது, கட்டுனா கட்டு தான் முடிச்சு அதுக்கு போகலாம் அப்படின்னு முழுசாக எடுத்து பார்த்துட்டு கட் பண்ணுறது அப்படிங்கும்போது அதுக்கான கால விரயம், பொருள் விரயம், எனர்ஜி விரயம், இதை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு தேவையானதை என்னவென்று ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தில் அவர் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த கேரக்டர் இன்னும் இப்போ பின்னாடி வரப்போகிற இந்த 1000 எபிசோட்ஸுக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தோணுது சார்? எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். இந்த கேரக்டருடைய தன்மை தான் அந்த சீரியல்ஸோட ஒரு கதாநாயகியோடைய
முழு குணமாக மாறப்போகுது. அப்போ எந்த அளவுக்கு இதை நான் அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ஆனால் இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, சோகம் இருக்கும் அழுகக்கூடாது, சந்தோஷம் இருக்கும் சிரிக்கக்கூடாது, கோபம் இருக்கும் அடிக்கக்கூடாது. என் கேரக்டர் எல்லாமே இருக்கும், ஆனால் வெளிப்படுத்தக்கூடாது. சந்தோஷம் இருக்கும் ஆனால் சிரிக்கக்கூடாது, சோகம் இருக்கும் நீங்கள் அழுகக்கூடாது. அதே மாதிரி கோபம் இருக்கும் கை வாங்கிடக்கூடாது. இவ்வளோ ஆதங்கத்தை உண்மையிலே எனக்கு ஒரு புது மாதிரியாக இருந்துச்சு. என்ன எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து எல்லா ஒரு களத்தையும் ஒரு மைதானத்தில் இறக்கி விட்டுட்டு கையை கட்டி நில்லு அப்படின்னா, என்னை சுற்றிலும் அவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது. எதை எடுத்தாலும் நான் விளையாடலாம், ஆனால் விளையாடக்கூடாது. அப்படி அப்போ இந்த ஆயுதத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு இருக்கு இல்லையா, அதை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கூட. நான் ரொம்ப சில நேரத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு போனேன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கேரக்டராகவே உட்காந்துருப்பேன். ஏன்னா நான் அதுலேருந்து மாறிடக்கூடாதுங்கள ரொம்ப தெளிவாக இருப்பேன். அது ஸ்க்ரீனில் எப்படி வந்திருக்குன்னா, இன்னும் நான் ஒரு பிரேம் கூட நான் பார்க்கல. ஏன்னா பார்க்கவும் விரும்பலை. முழுக்க இயக்குனர் உருவாக்கின ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் சரியாக இல்லைன்னா மீண்டும் என்கிட்ட அவர் வாங்குவார். வாங்கலைன்னா அது சரியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால முழுமை பெற்ற பிறகு பார்க்கலான்னு இன்னும் ஒரு ஸ்க்ரீனில் ஒரே ஒரு பிரேம் கூட நான் என்னை பற்றி பார்க்கவே இல்லை, பார்க்கவும் விரும்பலை. முடிக்கிற வரைக்கும் ஆமாம் அவர் தானே உருவாக்குனாரு. அதனால அவருக்கு சரியாக இருக்கிற வரைக்கும் பண்ணட்டும். இதில் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சரியாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது அவருடைய வெற்றி. எங்கேயோ ஒரு இடத்துல நான் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமான்னு தெரிஞ்சால் அது என்னுடைய தோல்வியாக இருக்கும். ஏன்னா சொன்னது சரியாக வாங்கலையோ அப்படின்னு தான் இருந்திருக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி ஸ்பீடாக போகும்போது அதுக்கு நான் அடாப்ட் ஆகிறதுங்கிற ஒரு பெரிய கலை. அதுக்கு நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப சூப்பர் சார். அதாவது இந்த 15 நாளில் இவ்வளோ விஷயங்கள் அதை பற்றி சொல்கிறீங்கன்னா, இப்போ அதில் என்றைக்காவது ஒரு நாள் இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ போக போக தானே அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். நம்ம கேரக்டர் இந்த மாதிரி ஃபாலோ அப் ஆகுது, டைரக்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த கேரக்டர் என்னங்கிறது நிச்சயமாக நான் இப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது. ஒரு கேரக்டர் இருக்குது, அப்போ மகிழ்ச்சியாக நம்மளும் ஒரு கிரியேட்டராக இருக்கிறதுனால ஏறத்தாழ ஒரு 3000 பாட்டு எழுதிட்டோம். எத்தனை கேரக்டராக மாறி எவ்வளோ. அப்போ பார்க்கும்போது ஒரு கேரக்டர்னா இப்படி தான் இருக்கணும், நம்ம ஒரு பிரேம் பண்ணிட்டு தான் உள்ளே போவோம். ஆனால் அது இல்லை. ஆமாம், அவர் பார்த்த இந்த கேரக்டருக்கு அது இல்லை. அப்படிங்கும்போது அவர் தான் இன்ஜின், அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்தியோட இன்ஜின் அவர் தான். அப்போ அது சரியாக இருக்கணும்னா அவர் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் பார்த்ததோ கேட்டதோ எதுவும் இதில் இல்லை. நான் நினச்சது இல்லை, பார்த்தது இல்லை. நான் நினச்சிருப்பேன் இல்லை ஒரு கிரியேட்டராக இப்படி இருக்கு, இந்த கதாபாத்திரம் இப்படி பண்ணலாம், இதுக்கு ஒரு சில மேனரிசம் வைக்கலாம் அப்படின்னு நானும் அவனை யோசிச்சிருப்பேன். அது எனக்கு சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு அங்கே போனால் அது எல்லாத்தையும் அழிச்சிரு, ஆரம்பத்துலேருந்து மறுபடியும் வா போடு அப்படின்னு 1-2 மறுபடியும் போகிறது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா, ஷூட்டிங்கை ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் போகும்போது நான் வெறுமையாக போய் நிற்கிறேன். நான் ஒரு கவிதை எழுதியிருப்பது தான் எனக்கு ஞாபகம் வரும். நான் காலியான கண்ணாடி கோப்பை, உங்களுக்கு தேவையான திரவங்களை நீங்களே நிரப்புங்கள், நீங்களே அருந்துங்கள், தயவுசெய்து உடைத்து விடாதீர்கள். ஒரு வெற்று காகிதம் போல் உங்கள் விரிந்து கிடக்கிறேன், என்ன வண்ணமோ அதை நீங்களே நிரப்புங்கள். அந்த மாதிரி இப்போ இந்த டைரக்டர்கிட்ட போய் நிற்கும்போது நான் வெறுமனே போய் நிற்கிறேன். எந்த கற்பனையோ ஒரு ரிஹர்சலோ எதுவுமே இல்லை. அங்கே போகும்பொழுது அவர் சொல்லுகிற அந்த கதாபாத்திரத்தை என்னால் கிரகிக்க எவ்வளோ முடியுதோ அதை நான் வெளிப்படுத்துகிறேன். இதான் நடந்துகிட்டு இருக்கே தவிர ரொம்ப வீட்டில் நான் ஹோம் ஒர்க் பண்ணேன், அதுக்காண்டி அப்படி ஒரே ஒரு ஹோம் ஒர்க் பண்ணேன். 16 வருஷம் எடுக்காத தாடி எடுத்து அது மட்டும் தான். இப்போதைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஹார்ட் ஆஃப் த டாபிக் அதுவாக தான் சார் இருக்குது. ரொம்ப எனக்கே ஆச்சு 24 ஹவர்ஸில் மோர் தென் 5 மில்லியன்ஸ். ஆமாம், நான் ஊருக்கு போனதுக்கப்புறமே அந்த ஒரு கும்பகோணம் சைடு, தஞ்சாவூர் சைடு, நீ அதுக்கப்புறம் இப்போ கரூரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், மதுரையில், திருநெல்வேலி. என்னை தேடி நிறைய பேர் பக்கத்தில் பார்த்துட்டு சினேகன் காணான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்காங்க. உங்கள்கிட்ட நம்ம ஷூட்டிங் இல்லை கரூரில். ஆமாம், எங்கே தேடி கரூரில் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு எங்கே கவிஞர் வந்தாராம்டான்னு அப்படி நான் தாண்டா பாடுறா உத்து பாடுறா அப்படிங்கிற எனக்கே அது பெரிய மிராக்கல். எனக்கு இப்படி மறுபடியும் கண்ணாடியில் போய் நிற்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 16 வடிவேல் மாதிரி நம்ம முஞ்சியாது அப்படிங்கிற இவ்வளோ கோரமாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னன்னா, இது நான் ஒரு காலத்தில் நான் எதிர்பார்த்தது ரொம்ப காலமாக. ஏன்னா யோகிக்காக தான் முதல் நான் தாடி வச்சேன். அமீர் சார் படத்தில் வில்லனாக பண்ணியிருப்பேன். அதில் அதுக்கு தான் தாடியை வளர்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருந்தேன். டெய்லியும் க்ளீன் சேவ், ஃபுல் அண்ட் ஷர்ட்ஸு, டை கட்டுறது மாதிரி இது வரைக்கும் பட்டன் போடுவேன், லேஸ் வச்ச ஷூ தான் கட்டுவேன், லேசிமன் ஷூ போட மாட்டேன், இன் பண்ணுவேன், அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருப்பேன். அந்த யோகி படத்தில் தான் ஜீன்ஸ் பேண்ட் போட வச்சார், கையை மடக்க வச்சார், தாடியை வளர்க்க வச்சார். அசிங்கமாக ஒருத்தன் இப்படிலாம் காமிக்கணும்னு அதில் ஆரம்பிச்சது இந்த தாடி. 16 வருஷம் கழிச்சு. இல்லை எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, ஒருவேளை இவர் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு டைரக்டர். இவர் என்ன
வந்து என்கிட்ட நீங்கள் வாங்க நீங்கள் பண்ணணும் எனக்காண்டி பண்ணி கொடுங்கன்னு கேட்கும் பொழுது நீங்கள் தாடி எடுக்கணும்னு சொல்லியிருந்தால் ஒருவேளை நான் மறுத்திருப்பேன். சரி எல்லாமே பிடிச்சிருக்கு பண்ணணும்னு நினச்சிருக்கேன். கடைசியாக ஷூட்டிங் போகிற 2 நாளைக்கு முன்னாடி தாடி எடுத்தா நல்லா இருக்கும் மாதிரி தோணுது. நம்ம வந்து இதில் நடிச்சா வாயளவில் வாக்கு கொடுத்துட்டோம், தாடிக்காக பின் வாங்குறதா? சரி ஓகே. ஏன்னா ஒருவேளை வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்டது நான் யோசிச்சிருப்பேன். ஏன்னா என் மனைவிட்ட பர்மிஷன் கேட்கணும், நண்பர்கள்ட்ட கேட்கணும், இதெல்லாம் கேட்கணும். வாக்கு கொடுத்தாச்சு, நான் வாக்கும் நாக்கும் ஒன்றா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். முடிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு முறை தான் வாக்கு, ஒரு முறை தான் நாக்கு. அது மாறுனுச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். சரி நடிக்கிறோன்னு சொல்லிட்டோம், என்ன உசுரையா கேட்குறாரு, மசுரை தானே கேட்குறாரு, எடுத்து பார்த்துப்போம் அப்படின்னு எடுத்தது தான். ஆனால் அது வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாரு. அதுதான் நீங்கள் எடுத்தது சாதாரணமாக சொல்லிட்டீங்க அதான். ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக அது வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா நானும் என் மூஞ்சி பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே இது. இப்போ இந்த கேரக்டரில் இது ஒரு படமாகவே ஃபீல் பண்ணிப்போம் சீரியல். இல்லை எனக்கு ஒரு விஷயம் தான் சார், நான் வந்து சினிமாவை நேசிக்கிறேன், இது என்னுடைய உசுறு. இதுக்காக என்னை நான் எப்படி வேணாலும் சிதைச்சிக்க சரியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு சினிமாவை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. சினிமாக்குள்ளே இலக்கியம் பண்ணணும். நான் சின்ன வயசுலேயே வந்து இது வரைக்குமே நான் முடி வளர்த்தேன். வந்து ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு தான் 5வது வரைக்குமே நான் ஸ்கூலுக்கு போவேன். எனக்கு சினிமாவுக்கு எனக்கு ஒரு பெரிய கனெக்டிவிட்டி வந்துச்சுன்னா, நான் ரெட்டை ஜடை போட்டுட்டு 5வது வரைக்குமே ஸ்கூல் போகும்போது என்ன எல்லாருமே சடையன் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமல் அப்படியே காலம் புரட்டி போகுது. ஒரு 20 வருஷம் கழித்து யோகி படத்தில் நடிக்கும்போது அந்த கேரக்டருக்கு பேர் சடைன்னு வச்சுருந்தார். சூப்பர் சார். இது நான் ஜடை வச்சுருந்ததும் அமீர் சாருக்கு தெரியாது, எனக்கு அப்படி ஒரு பேர் இருக்கிறதும் தெரியாது. அப்போ நினச்சேன், எங்கேயோ இந்த காலமும் இந்த களமும் என்னை இணைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ எனக்கு இதுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. இது என்ன கேட்குது நான் கொடுக்கணும். அது சரியாக தப்பாங்கிறது காலமும் மக்களும் தீர்மானம் பண்ணட்டும் அப்படின்னு. அதனால் வேண்டி என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்கிட்ட கதை சொல்ல வராங்க, நிறைய பேர் கதை சொல்ல வராங்க. அவங்ககிட்டலாம் சொல்கிறது என்னென்னா, எனவே ரோஜாப்பு கொடுத்து ஐ லவ் யூ சொல்கிற கேரக்டர் நம்ம பண்ண முடியாது. அழகான ஹீரோக்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கள் செய்ய பயப்படுகிற ஒரு கேரக்டர் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க, நான் பண்ணுறேன். நான் வந்து பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னு விரும்பினே தவிர ஸ்டார் ஆர்டிஸ்டாக இருக்கணும்னு விரும்பவே இல்லை. அது எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் என்னுடைய இதில் துறையில் நான் லெஜண்ட். நிச்சயமாக சார். 3000 பாடல்களுக்கு இன்னைய வரைக்கும் ஸ்டடியாக மோர் தென் 24 வருடம் லைம்லைட்டில் இருந்துகிட்டே இருக்கேன். 2000 ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைய வரைக்கும் டாப் 10 பாட்டில் வருஷத்துக்கு ஒரு பாட்டு எல்லாரோட ஃபேவரட்லயும் உங்க சாங் இல்லாம இருக்காது. ஆல் சாங் இருக்கிறதுக்கு இதுவே சினிமா எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். அதில் நான் வந்து ராஜபாட்டில் நின்றுட்டு தான் இருக்கேன். ஓடுற 10 குதிரையில் நானும் ஒரு குதிரை. அப்போ அதை மீறி எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த சினிமா கொடுக்குது அப்படின்னா அதுக்கு நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கணும். அதுதான் நான் செய்கிறேன். இப்போது உங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால தான் இப்போ நீங்கள் சீரியல் சைடு வரத்துக்கு தயங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது இதே நேரத்தில் பிஸியாக இருந்துகிட்டே தான் இருக்கீங்க 24 இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கிறது, இல்லை பட்டிமன்றங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே நேரத்தில் படங்களுக்கு கவிதை எழுத வேண்டிய பாடல்கள் எழுத வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இது இல்லாமல் நடிக்க வேண்டிய சூழ்நிலையும் இருந்துகிட்டு இருக்குது. இதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? இல்லை எப்பயாவது தானே நமக்கு வாய்ப்பு. எத்தனை பேர் வாய்ப்புக்காக வேண்டி ஒவ்வொரு கதவுகளையும் தட்டி கொண்டிருக்கும் போது வாய்ப்புகள் நம்ம கதவு தட்டுது. அதுக்கு நான் தயாராகலைன்னா நான் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கவே கூடாது. நானும் ஒரு காலகட்டத்தில் வாய்ப்புக்காக வேண்டி இப்போ நெடுநேரம் காத்திருந்தேன். அந்த காத்திருந்த காலத்தில் நான் இப்போ செலவு பண்ணுறேன். அவ்வளவுதான். ஒரு காலகட்டம் நமக்கு ஒரு பாட்டு தர மாட்டாங்களா, நடிக்க கூப்பிட மாட்டாங்களா, ஒரு பட்டிமன்றம் கூப்பிட மாட்டாங்களா, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கூப்பிட மாட்டாங்களா, வெளிநாட்டுக்கு கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு எவ்வளவோ இருக்குல்ல. ஆனால் இது எல்லாத்தையுமே காத்திருந்தேன் இல்லையா, அந்த விரயம் செய்த காலத்தை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேலை இல்லைன்னா தான் எனக்கு நோய் வந்துடும். வேலை இல்லைன்னா சோர்வாயிடுது. வேலை இருந்துச்சுன்னா 24/7 பார்க்கும். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 20 வருஷமாச்சு நான் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கி 5 மணி நேரம். நீங்கள் எத்தனை மணிக்கு படுத்தாலும் விடிய காலம் 4:30 மணி 5 மணிக்கு நான் எழுந்திருவேன். அது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை இந்த காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது. எவ்வளோ காலம் செய்ய போகிறோம்? வாழ்க்கை ஒரு முறை தானே, ஒன்வே தானே. நோ யூ டர்ன் போடவே முடியாது, நோ ரிகல்சல் பார்க்கவே முடியாது, மீண்டும் சரி பண்ணிவிட்டு அழிச்சிட்டு நம்ம அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. ஓடும்போதே முடிந்த வரைக்கும் சரியாக வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படி வர வாய்ப்புகளை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். இந்த பேட்டர்னில் மட்டும்தான் நம்மளால் எழுதி தருவோம், எழுத முடியும் அப்படிங்கிறத மீறி எல்லா விதமான இல்லை எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அம்மாவை பற்றி எழுத, அப்பாவை பற்றி எழுத, அண்ணன் தம்பிகளை பற்றி எழுத, இப்போ கூட இது அப்படி எல்லா அண்ணன் தம்பிகளோட உறவுகள், இப்படி அதே மாதிரி காதலை எழுத, சோகத்தை எழுத, நட்பை எழுத, சமூகத்தை சாட, அரசியல் எழுத எல்லாம் கிடச்சிச்சு. காரணம் நான் திரைப்படத்துறையில் ஒரு பெரிய
மளிகை கடை வச்சுருக்கேன். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு சொல்லப்போனால் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன். என் கடைக்கு வந்துட்டு இது இல்லைன்னு யாரும் போகவே கூடாது. என் கடையில் ஏலக்காயும் கிடைக்கும், பொட்டுக்கடலையும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் நான் ஒரு வியாபாரியாக இருந்த ஒரு காலத்துலேருந்து இப்போ நான் விலகி நின்று இந்த சினிமாவை பார்க்க ஆசைப்பட்றேன். எல்லோரும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடணும், எல்லோரும் எழுதுகிறாங்க, நானும் நின்று ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ காலமும் வயதும் ஓங்கி அறையுது. திரும்பி பாரு, நீ எழுதின இவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல்களை எத்தனை பாட்டு முன்னாடி நின்று உனக்கு மரியாதை தேடி தருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுக்கு பிறகு பதிவு பண்ணுற பாடல்களை ரொம்ப சமூக பொறுப்போடையும் அக்கறையோடையும் அதை வந்து பதிவு பண்ணுங்கிற ஆசை இப்போ வரதுனால யோசித்து காலத்தை எடுத்துக்கிட்டு இப்போ பொறுப்புணர்வோடு பண்ண வேண்டிய கட்டத்துக்கு சமூக பொறுப்பும் அதிகமாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. கேள்வி கேட்கணும் இல்லையா? அந்த சமூகம் எனக்கு சோறு போட்டு எங்கெல்லாம் நடந்து போகணும், அங்கே சைக்கிள்லையும், எங்கெல்லாம் சைக்கிளில் போகணும், அங்கே இதில் இருசக்கர வாகனத்திலையும், எங்கெல்லாம் இருசக்கர வாகனத்துக்கு போகணும், இன்றைக்கி வந்து ஒரு கார்லையும் 4 சக்கர வாகனத்திலையும் போக வச்சுருக்கு இந்த சமூகம். அந்த சமூகத்துக்கு நம்ம எதாவது கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த பொறுப்பு இப்போ வருது. எப்போதுமே வந்து ஒரு வயது ஒரு அனுபவத்தை சொல்லணும் இல்லையா? காலம் ஒரு அனுபவத்தை சொல்லணும். அந்த அனுபவத்துக்கு அதானே மனசுக்குள்ளே காதல் வந்துச்சான்னு சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு அவசரம்னு ஒன்று எழுதியிருந்தோம். எல்லா விதமாகவும் அந்த கதை கேட்குறதானே கொடுக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறேன், கதை என்ன கேட்குதோ தான் இருக்குது. கவிதையில் நான் முதலாளி, பாடலுக்கு நான் வேலைக்காரன். இசைக்கு கட்டுப்படணும், கதைக்கு கட்டுப்படணும், இயக்குனருக்கு கட்டுப்படணும், ரொம்ப நல்லா இருக்கு, இசையமைப்பாளருக்கு கட்டுப்படணும். அதான் உண்மை. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு தடவை கவிதையில் வந்து நான் முதலாளி, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் நீதிபதி, நான் தான் வக்கீல், வாதாடுவேன், நானே தீர்ப்பு சொல்லுவேன், தூக்கி எறிவேன், இதான் சமூகம்னு சாடுவேன், பாரதியாக மாறுவேன், கம்பனாக பார்க்க மாற ஆசைப்படுவேன். ஏன்னா அதில் நான் முதலாளி. என்னுடைய நாற்காலி எவனும் அசைக்க முடியாது. இங்கே யாரும் வந்து என் சட்டையை பிடிச்சி இதை மாற்றுன்னு சொல்ல முடியாது. என்னோட பேனா. ஆனால் பாடல்னு சொல்லும்போது வெகுஜனங்களை போய் சேருவதனால அங்கே ஒரு கூட்டு உழைப்பு தேவைப்படுகிறது. அவர்களுக்கெல்லாம் அந்த கூட்டு உழைப்புக்கு நான் கொஞ்சமாவது வளைந்து கொடுத்தால்தான் அங்கே எழுத முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், பாடலுக்கு வேலைக்காரன், கவிதைக்கு முதலாளி. மற்றவங்களுக்காக செய்கிறது பாடல்கள், அவ்வளோதான். எனக்காக இல்லை இல்லை, அதுலேயும் எனக்கு காசு வருதில்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கமர்ஷியல் வியாபாரம் வேறு, வியூகம் வேறு. நான் சொல்லி தீர்க்க வேண்டியது கவிதைகள் சொல்லலாம், எல்லோரும் விரும்புவதை சொல்வது பாடல்கள் சொல்லலாம். அந்த ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ தூரம் பேசினதுக்கு. இப்போது இது வரைக்கும் நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி வந்தீங்க, அந்த ப்ராஜெக்டில் உங்களோட பாட்டு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. இதில் இந்த சீரியலை பற்றியோ இந்த எபிசோடை பற்றியோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றி மக்களுக்கு என்ன சொல்லுங்கள்? உண்மையிலே வந்து கலைஞர் தொலைக்காட்சிக்கு முதல்ல ஒரு நன்றி. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைவதற்கு காரணமாக ஒரு தளத்தை அமைத்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இயக்குனர் சார்பாகவும் எங்கள் யூனிட் சார்பாகவும் என் சார்பாகவும் முதல்ல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா கலைகளின் பரிணாமம் இன்னைக்கு விரிவடைஞ்சிட்ருக்குது. கையளவுக்குள்ளேயும் இருக்கிறது, வெண்திரைகளில் இருக்கிறது, வீட்டுத்திரைகளில் இருக்கிறது, அகண்ட திரைகள் இருக்கிறது. இனி திரைகளே இல்லாமல் காற்றலையில் நாம் படங்களை பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து கொண்டிருக்கிறது. கருவியே தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு பொத்தானை அமுக்கினால் காற்றலையில் நம்மளுடைய படப்பிடிப்புகள் ஓடுகிற அந்த தொழில்நுட்பம் நம்மளை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கலையை உருமாற்றி இன்றைக்கு வீட்டுக்குள்ளே போகிற அந்த சீரியலுக்கு ஒரு மகுடம் சூட்டுவது மாதிரி இந்த படங்களை காமித்து அதிலிருந்து இப்படி ஒரு முயற்சி எடுப்பதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் இயக்குனர் சார்பாகவும் எங்கள் மற்ற கலைஞர்கள், நடிகர்கள் சார்பாகவும், தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாகவும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டாவது, கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதல்ல சரியோ தப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். நீங்கள் தயவு செய்து இதுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. காரணம், நீங்கள் யாரும் இப்போ தேட்டருக்கு போகிறது இல்லை. ஏன்னா எப்போ ஓடிடி வந்துச்சோ எல்லோரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டிங்க. இதில் இன்னொரு பிரச்சனைனா ஓடிடி பார்க்குறதா சரி டிவி சீரியல் பார்க்குறதா அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டுருக்கு எல்லா இடத்துக்குள்ளேயுமே. ஆனால் அதுவும் இல்லை, நீங்கள் டிவி சீரியல்லே படம் பார்க்கலாங்கிற ஒரு அழகான ஒரு ஃபார்மெட்டு முதல் முறையாக கலைஞர் தொலைக்காட்சி தொடங்கியிருக்கிறது. உங்கள் ஆதரவு கொடுங்க. நாங்கள் வந்து ஒரு பெரும் முயற்சியில் வந்து இறங்கியிருக்கோம். அது சரியாக தப்பாங்கிறது உங்கள் வரவேற்பை பொறுத்து இருக்கிறது. இந்த மாதிரி புது முயற்சிகளை நீங்கள் வரவேற்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய கலைஞர்கள் கலை வடிவத்தை மாற்றிக்கொண்டு நிலைய கலைகளை வீட்டுக்குள் உங்களுடைய கண்களுக்கு விருந்தாக காட்சியளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு பெரும் முயற்சியை மேற்கொண்டு இன்றைக்கி எங்களெல்லாம் வழிநடத்திட்டு இருக்கிற பிரியன் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம்,
அவர் நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு, மற்ற தொலைக்காட்சியிலும் சரி, இங்கேயும் சரி, அடுத்தது படம் பண்ண போகிறாரு. ஆனால் இவ்வளோ பரபரப்புக்கு மத்தியில் ஒரு புதுமை பண்ணணும்னு கேட்ட உடனே நான் பண்ணலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்தையும் கைப்பிடித்து அழைச்சிட்டு போகிற அந்த தன்மை தான் அவருடைய உயரம்னு நினைக்கிறேன். எப்போதுமே வந்து கீழ்ப்படியும்படி கற்றுக்கொள், கட்டளையிடும்படி ஆவாய் என்று குரானில் ஒரு கூற்று இருக்கிறது. அப்படி யாரையுமே அவர் அன்பால் கீழ்ப்படிந்து தேவைக்கு அவரை வந்து கட்டளையிடுகிற அந்த இடத்துக்கு அவரையே உயர்த்துகிற அளவுக்கு அவரால் எப்படி வேணாலும் ஒரு கலைஞனை உருவாக்க முடியுங்கிற ஒரு தன்மையோடு இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் வேலை வாங்கிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக இந்த முயற்சி வெற்றி பெறுங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே பாரதியாக உங்களை நான் தேடி வருகிறேன். இந்த பாரதி அந்த பாரதி மாதிரி கொஞ்சம் பாவப்பட்டவன் தான் பாருங்க. காரணம், இவனுக்குள்ளும் காதலும் கோபமும் ஆசையும் ஏக்கமும் தனிமையும் புதைந்து கிடக்கிறது. நான் விட்டு போன மிச்சத்தில் தொடங்குகிறது உங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த சீரியல். நீங்கள் இதை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைக்கான பொருள் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். உங்களைப் போல நானும் சீரியலாக மாறப்போகிறது என்ற அந்த பரிணாம வளர்ச்சிக்காக காத்திருக்கிறேன். உங்களோடு ரசிகனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் பாரதியாக சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.